ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதாவது பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்ப்பது தொடர்பாக தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறது முதலாவதாக பார்க்கலாம். இரண்டாவதாக நீங்கள் வந்து லேட்டாக போய் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்க்கிறீங்க அப்படின்னா அதற்கான லேட் ஃபீ சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரெண்டாவதாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கடந்த 2000 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்பாக பிறந்தவர்கள் தங்களது பெயர்களை பிறப்புச் சான்றிதழில் சேர்க்க டிசம்பர் 31ஆம் தேதி வரை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2000க்கு பிறகு பிறந்தவர்கள் விரைந்து தங்களது பெயர்களை சான்றிதழ்களில் இணைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபருக்கு பிறகு பிறந்த அனைவருக்கும் பிறப்புச் சான்றிதழ் மட்டுமே பிறந்த தேதி மற்றும் இடத்துக்கான ஒரே ஆவணமாக கருதப்படும். அதில் முறையாக பெயரை சேர்த்தால் மட்டுமே கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளை சேர்க்கும் போதும் பிற ஆவணப்பதிவின் போதும் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே பிறப்புச் சான்றிதழ் பதிவு செய்ததில் இருந்து 15 ஆண்டுக்குள் அதில் பெயர்களை சேர்த்து கொள்ளலாம். அதன் பின்னர் அத்தகைய வாய்ப்பு வழங்கப்படாது. இந்த நிலையில் கடந்த 2000 ஆண்டுக்கு முன்னதாக பிறந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பு வாய்ப்பாக பெயர்களை சேர்ப்பதற்கான அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வந்தது. தற்போது இறுதி வாய்ப்பாக டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதற்குள் அனைவரும் பெயர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். மற்றொருபுறம் 2000க்கு பிறகு பிறந்தவர்கள் அனைவரும் பிறப்பு பதிவு செய்தவுடன் பெயர்களை இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்காதவர்கள் தங்களது பிறந்த தேதியிலிருந்து 15 ஆண்டுக்குள் பெயர்களை சேர்ப்பது அவசியமாகும். அதை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்களில் எவரவர் பெயர்கள் பிறப்புச் சான்றிதழில் சேர்க்கப்படவில்லை என்பதை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட பெற்றோர் மூலமாக அதற்கு விண்ணப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு நம்மளுடைய பெயரை ஆட் பண்றதுக்கு. ஸோ இனிஷியலாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பெயர் வைக்காத டைம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல உங்களுடைய பெயரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே இருக்கு, இப்போ 2000க்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து அதில் பேர் வந்து ஆட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இப்போ டிசம்பர் 31 இந்த வருடம் டிசம்பர் 31 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து பேரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இறுதி வாய்ப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாருமே பர்த் சர்டிஃபிகேட்ல உங்களுடைய பேர் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேர் பர்த் சர்டிஃபிகேட்ல இல்லை அப்படின்னா உடனே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல நம்ம பெயர் லேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட் லேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வெதர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் பர்த் ஆர் டெத் கேன் பி டன் பியாண்ட் 21 days. அதாவது குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள்ளார நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ 21 நாள் தாண்டிடுச்சு, 21 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளார நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லேட் ஃபீ சார்ஜஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 100 ரூபா நம்ம செலுத்தணும். இது வந்து பெயருக்கு கிடையாது, பர்த் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, பிறப்பு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, பிறப்பு பதிவு பண்ணுறதுக்கு, இறப்பு பதிவு பண்ணுறதுக்கும் இதே சார்ஜஸ் தான். அதே மாதிரி குழந்தை பிறந்து 30 நாள்ல இருந்து 1 வருஷத்துக்குள்ளார நீங்கள் எப்போ போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லேட் ஃபீ சார்ஜஸ் 200 ரூபா பே பண்ணணும். 1 வருஷம் கழிச்சு, குழந்தை பிறந்து 1 வருஷம் கழிச்சு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 500 ரூபா சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ இதான் வந்து லேட் ஃபீ சார்ஜஸ். 1 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம பர்த் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அடுத்ததா ப்ரொசீஜர் ஃபார் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. The name of the child shall be registered within 1 year from the date of registration of the birth without any late fee. அதாவது நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட் பதிவு பண்ணதுல இருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த 1 வருஷத்துக்குள்ளாட அந்த குழந்தையினுடைய பெயரை பர்த் சர்டிஃபிகேட்ல பதிவு பண்ணிடணும். அப்படி பதிவு பண்ணல, 1 வருஷத்துக்குள்ள பதிவு பண்ணல அப்படின்னா நம்ம அதற்கான லேட் ஃபீ சார்ஜஸ் வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, லேட் ஃபீ சார்ஜஸ் எவ்வளோன்னு. 1 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா 200 ரூபா பே பண்ணணும்.
ஸோ இந்த சார்ஜஸ் வந்து வேற, இந்த சார்ஜஸ் வேற. இது வந்து பெயரை பதிவு பண்ணாம விட்டதுக்கான சார்ஜஸ். இது பர்த் சர்டிஃபிகேட்டு, அதாவது பர்த் ரெஜிஸ்டரே பண்ணாம இருக்கக்கூடிய லேட்டா ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதற்கு உண்டான சார்ஜஸ் தான் மேல டேபிள்ல கொடுத்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம், பேர் வந்து ஆட் பண்ணலாம் பர்த் சர்டிஃபிகேட்ல. பட் 200 ரூபா லேட் ஃபீ சார்ஜஸ் வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டிசம்பர் 31 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள உங்களுடைய பெயரை பதிவு பண்ணீங்க அப்படின்னாலும் 200 ரூபா லேட் ஃபீ சார்ஜஸ் செலுத்தணும். ஸோ அதை தான் இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 31/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க போயிட்டு பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பெயரை பதிவு பண்ணும்போது, அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல பதிவு பண்ணும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் டிக்ளரேஷன் ஃபார்ம் கம்பல்சரியா தேவைப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.